ஆல் இன் ஒன் யூபிஎஸ்சி தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோனுடைய லாஸ்ட் டே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. நாளையிலிருந்து நம்ம செகண்ட் பிளாக் போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்கோடைய எண்டிங் பகுதிக்கு வந்தாச்சு. அதுதான் நம்ம டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா என்னன்றதுக்கான குவிக் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டேட் பாலிசிஸ் அதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறாங்க, லாஸ் ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் தே ஹாவ் டு கீப் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தனியாக லா பாஸ் பண்ண முடியலனாலும் இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு கீழே தே கேன் பிரிங் சச் கைண்ட் ஆஃப் ஆக்ட் ஆர் பாலிசி ஃபார் தேர் பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கொண்டு வரணும். சரி, ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லாத ஒரு விஷயம். ஜுடிஷியல் ரிவ்யூ இதுக்கு கிடையாது. அப்படி இல்லாதப்போ எப்படி இது நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் வர்றது கரெக்டு தான். பிகாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று வரும்போது அது வெளியில் போயிடுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்கிறாங்க. when fundamental rights comes in, DPSP goes out அப்படின்றாங்க. சரி, இதை பற்றி என்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ இட் இஸ் தட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, there is totally 5 features. ப்ளீஸ் டேக் நோட் அண்ட் பென். நான் சொல்கிறது எல்லாத்தையும் லைனாக எழுதிக்கலாம், சரிங்களா? டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகல் 36 to 51 வரைக்கும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. பார்ட் 4 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். என்ன முக்கியமான ஐடியல் பார்ட் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் த திங்ஸ் ஸ்டேட் ஷுட் கீப் இன் மைண்ட் while formulating policies and enacting laws. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஒரு டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதுலேருந்து ரிசம்பிள் பண்ணப்படுதுன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இட் சேஸ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், IOI அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இப்படி தான் நீங்கள் செய்யணும். பிகாஸ் நீங்கள் என்ன வேணாலும் ஃபார்முலேட் பண்ணலான்னு ஸ்டேட் கிட்ட சொல்ல முடியுமா நம்மளால? நோ. ஸோ வி மஸ்ட் ஹாவ் எவ்ரி திங் அண்டர் த கான்ஸ்டியூஷன். ஓகே. So next feature is economic, social, political program for a modern democratic state. So these are all the things. இதெல்லாமே directive principles-ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. That is aiming at realizing the high ideals of preamble. So preamble-ல இருக்கிற ideals எல்லாமுமே ஒரு state directive principles of state policies-ல include ஆகணும். அதுபோல the concept of welfare state. ஸோ இதுதான் முக்கியமான மோட்டோ. இப்போ டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு, இட் ஹாஸ் த கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்டு. நல்ல ஒரு வெல்ஃபேர்னா பிக் வெல்ஃபேர் இல்லைனாலும் எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், அந்த மாதிரி. தென் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக், பொலிட்டிக்கல், சோஷியல், இது எல்லாத்துக்குமே தே மஸ்ட் ஹாவ் த பார்ட், பீப்புளுக்கு எல்லாமே போய் சேரணும். ஸோ இது சம்மந்தப்பட்ட டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் தான் எழுதணும்னு சொல்கிறாங்க. தென் ஃபோர்த் ஃபீச்சர் நான் ஜஸ்டிசியபிள். சரியா? நான் ஜஸ்டிசியபிள் மீன்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. நெக்ஸ்ட் ஓகே, இப்படி நான் சொல்லிட்டேன் நான் ஜஸ்டிசியபிள்னு. அடுத்த பாயிண்ட்லேயே நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, if a court finds this law in question seeks to give effect to directive principles. அதாவது ஒரு கோர்ட் கிட்ட இது வருது, சரிங்களா? ஒரு கொஷின் எடுத்துட்டு வைக்கிறாங்க. எது சம்மந்தப்பட்டதுன்னா, இட் மீன்ஸ் அது ஒரு ரீசனபிளாக இருக்கணும். பிகாஸ் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லுது, ஒரு ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் பற்றி சொல்லுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருந்துச்சுன்னா, ஸோ இட் மஸ்ட் பி லைக் கோர்ட் கேன் இன்டர்ஃபியர் டு சேவ் சச் லா. ஓகே, ஸோ அப்போ இன்டர்ஃபியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
So these are all the features. இப்போ நம்ம வந்து so as of now நம்ம classification of the directive principles பார்க்க போறோம். அதுல first வந்து என்னன்னா socialistic principles. இந்த socialistic principlesல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து directive principles of state policyனா என்னன்னு சொல்லிட்டேன். So what are all the things a state should keep in mind while formulating policies and enacting laws? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட், இதுக்காக பண்ணுறது கான்செப்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்டு. ஸோ கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த பிரின்சிபலில் சோஷியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? சரிங்களா, 3 விதமான பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். சோஷியலிஸ்டிக், காந்தியன், லிபரல்னு சொல்லிட்டு. சோஷியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது சமுதாயம், சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தான் அதில் வராங்க. மக்கள் தான் யாரு? நம்ம தான். ஸோ ஃபேவர் ஆஃப் பீப்புள். எதுக்கு பீப்புளுக்கு ஃபேவர் ஆஃப் த இதுவாக இருக்கணும்? இந்த சோஷியல்ன்னும் போது நான் மக்கள்னு சொன்னேன், மக்கள்ன்னும் போது மக்களுக்கு ஃபேவர்னு சொல்கிறேன். மக்களுக்கு ஏன் வந்து ஃபேவராக இருக்கணும்? எதனால்? மக்கள் வந்து முடியாமல் இருக்காங்களா? எஸ், முடியாதவங்களுக்கு, அதாவது வல்னரபிள் செக்ஷன்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி இருக்கணும். யாரெல்லாம் இந்த வல்னரபிள்? வல்னரபிள்னு கிடையாது, எல்லாருமே ஈக்குவலாக. சோஷியலிஸ்டிக்னு சொல்லும்போது நான் கம்யூனலிசம் பற்றி பேசலை. ஸோ நிறைய பேர் இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லும்போது இதுக்குன்னு செப்பரேட்டாக அழகாக வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ், நான் இது ஃபுல்லாகவே லக்ஷ்மிகாந்த்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 6 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் செக்யூரிங் சோஷியல், செக்யூரிங்னா என்னது? அட்டைனிங், அச்சீவ் பண்ணணும், நம்ம அடையணும். எது? சோஷியல், சமூகம், எக்கனாமிக், இந்த நம்மளுடைய வேலை வாய்ப்பு. எக்கனாமிக்னா காசுன்னு மட்டும் கிடையாது, நம்மளுடைய பொருளாதாரம், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அண்ட் டு ஈக்குவாலிட்டிஸ் இன் இன்கம், ஸ்டேட்டஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிக்கல் 38ல் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் இது சம்மந்தப்பட்ட மாதிரி கொண்டு வரலாம். இன்கம், ஸ்டேட்டஸ், ஸோ ஈக்குவாலிட்டி கொண்டு வரலாம் இல்லைங்களா? ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ மேக் பண்ணலாம். இதில் என்னெல்லாம் வந்திருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். வாட் ஆர் ஆல் த டிபிஎஸ்பிஆஸ் ப்ராட், அதாவது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேட்க போகிறது எப்படி இருந்தாலும் இது போல் கேட்க போகிறது இல்லை, இதை வச்சு ஏதாச்சும் கொண்டு வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கணும். அதுதான் பெட்டர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு, இது ஒரு ரைட்டுன்றதை கொண்டு வராங்க. இது சம்மந்தப்பட்டது. ரைட் டு அடிக்குவேட் லைவ்லிஹுட், ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அண்ட் கம்யூனிட்டி, ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆன் வெல்த் அண்ட் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஈக்குவல் பே டு மென் அண்ட் விமன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வல்னரபிள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமமாக காசு, அதாவது சம்பளம் கொடுக்கணும். வெல்த் மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்காம வந்து ப்ரொடக்ஷன் மேலே கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா காசுக்கு இது பண்ணிவிட்டு அவங்களுடைய பொருட்கள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், தரமட்டமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் டிபிஎஸ்பி நம்ம கொண்டு வரலான்றாங்க. ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் சில்ட்ரன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் 39ல் சொல்கிறாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஹெல்த்தி டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். இது எல்லாமே வந்து சமுதாயம் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட வேண்டியது. தென் இட் இஸ் தட் டு ப்ரமோட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் and free legal aid to poor. ஆர்டிகல் 39A சொல்கிறாங்க எல்லாருக்குமே சரிசமமான ஜஸ்டிஸாக இருக்கணும், ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர். இப்போ வந்து லீகல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கே நமக்கு அதுக்கு காசு தேவை, ஆர் மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. இது சம்மந்தப்பட்ட டிபிஎஸ்பி நம்ம கொண்டு வரலாம். ரைட் டு ஒர்க், இதெல்லாமே இருக்குது. ரைட் டு ஒர்க், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட் டு எஜுகேஷன்,
public assistance in case of unemployment, article 41. And வந்து அடுத்தது 42ல என்ன சொல்றாங்கன்னா, to make provision for humane conditions and work maternity relief. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரலாம். நம்ம இல்லை, கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணும். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்டேட் ஃபார்முலேட் பண்ணுறாங்க பிரின்சிபல்ஸ்னால் they should keep it in mind. At last வந்து to secure a living wage, standard of living, social and cultural opportunity for all workers. It says article 43. So standard of living, social and cultural opportunities must be equal for everyone. So everyone, யாருமே டிப்ரைவ்டாக இருக்கக்கூடாது, யாருமே வல்னரபிளாக இருக்கக்கூடாதுன்றது தான் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட் வந்து காந்தியன் பிரின்சிபல்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ now it's காந்தியன் பிரின்சிபல்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றது வேணும். ஸோ எவ்ரி ஒன், அதாவது வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருமே செல்ஃப் கவர்மெண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ தேர்ட் டயர் கவர்மெண்ட்டுன்ற ஒரு கான்செப்டை வந்து அவர் நமக்கு நினைவுபடுத்தினதே காந்திஜி தான். அவர் வந்து நம்மளோட நாட்டுடைய லீடர்ஷிப், அதாவது நம்மளுடைய டீசென்ட்ரலைஸ்டே அதுதான், நம்மளோட நாட்டோட தலைமை பஞ்சாயத்தாக தான் இருக்கணும், வில்லேஜாக தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ செல்ஃப் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இது சம்மந்தப்பட்ட பிரின்சிபல்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இதில் ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வரலாம் ஒரு ஸ்டேட்டு. ஸோ இது வந்து ஆர்டிகல் 40. நெக்ஸ்ட்டு ப்ரொமோட்டிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி ஆன் அன் இண்டிவிஜுவல் ஆர் கோஆப்ரேட்டிவ் பேசிஸ். கோஆப்ரேட்டிவ் பேசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி தெர் இஸ் மோர் ப்ரொவிஷன் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இட் செல்ஃப். சரியா? ஸோ ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணுறதுக்காக அதுக்கு எதனா பாலிசிஸ் அந்த மாதிரி கொண்டு வரலாம். இது வரைக்கும் என்ன வந்திருக்குதுன்றது நமக்கு தெரியாது, பட் நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். On an individual or cooperative basis, Article 43 says cooperatives voluntary formation and autonomous functioning. Article 43B வந்து ஸோ கோஆப்ரேட்டிவ் சொல்கிறாங்க. ஸோ வாலண்டரி ஃபார்மேஷன் தான் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ். தே மேக் த வாலண்டரி ஃபார்மேஷன் அண்ட் டூ சம் சர்வீசஸ் அட் கன்சல்டிங் ஃபீஸு ரொம்ப லோ இதில் தான் செய்வாங்க. அதுதான் வாலண்டரி ஃபார்மேஷன் அண்ட் அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங். தன்னாட்சி உரிமம்னு சொல்லுவாங்க. இப்போ காலேஜஸில் அட்டானமஸ்னால் தன்னாட்சி உரிமம், அது போல தான் கோஆப்ரேட்டிவ்ஸும் அட்டானமஸ் ஃபங்க்ஷனிங். சரிங்களா? ஆர்டிகல் 43B. தென் எஜுகேஷ்னல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் எஸ்சிஸ் எஸ்டிஸ், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து சோஷியலில் வரலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா காந்தியன் சொன்னது. ஸோ அதில் வந்து எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் த எஜுகேஷன், ரைட் டு ஒர்க், ஓல்ட் ஏஜ், சிக்னஸ்ஸு. ஸோ இவங்களுக்கெலாம் வந்து உரிமைகள் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இதில் காந்தியன் பிரின்சிபலில் செப்பரேட்டாக வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், இவங்களுக்கு சோஷியல் இன்ஜஸ்டிஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்றாங்க. அதாவது அன்டச்சபிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள். சரி, ப்ரொஹிபிட்டிங் கன்சம்ஷன் ஆஃப் ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ்ன்னு ஆர்டிகல் 47லே இருக்குது. ஆஸ் இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள், த கோர்ட் இஸ் நாட் இன்டர்ஃபியரிங், ஐ திங்க் ஸோ. தட் இஸ் த மெயின் ரீசன். அண்ட் வந்து ப்ரொஹிபிட் ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ் அண்ட் கேட்டில்ஸ், இம்ப்ரூவ் தேர் ப்ரீட்ஸ். ஸோ ஸ்லாட்டர், அதை அடித்து கொள்வது, இதுக்கு தவிர்த்து இதுக்கான சட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம குயிக்காக லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் போயிடலாம். ஸோ லிபரல் அண்ட் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ அவுட் த கண்ட்ரி. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வெறும் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் கொண்டு வரணும்னு கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆல்சோ பிரிங். ஆர்டிகல் 44ல் சொல்கிறாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது இந்தியன் நேஷ்னாலிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியான சிவில் கோட் இருக்கும். பட் வி ஆர் இந்தியன். ஒரு ஸ்டேட் வேணால் மாறலாமே தவிர வி ஆர் இன் யூனிக் இந்தியன். சரியா? Then provide childhood care and education until they complete 6 years age. Article 45ல இப்படி சொல்லியிருக்காங்க. பட் லேட்டர் இட் வாஸ் amended to 14 years வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷன் தேவைன்னு மாறிச்சு. அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆன் மாடர்ன் அண்ட் சயின்ஸ். தென் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் enviro and safeguard forest and wildlife, that is article 48A. Next வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ், தட் இஸ் ப்ரொடெக்டிங் மான்யூமெண்ட், பிளேசஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்டிக் ஆர் ஹிஸ்டாரிக். ஸோ இது எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, எக்கனாமிக் இருக்குது,
ஸோ இதில் என்னென்னலாம் சிலபஸ் டாபிக், ஸோ இதெல்லாமே சேர்ந்து லிபரலில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மான்யூமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஆர்ட் ஹிஸ்டாரிக் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த லிபரலில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட், சிவில் சர்வீஸ் தான் நம்ம படிக்கிற எடுத்தோடனே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலனாலும் நீங்கள் மனசால ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஜுகேஷன் தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இல்லைனா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அக்ரிகல்ச்சர், இப்போ சயின்ஸ் பற்றின விஷயம், என்விரான்மெண்ட் பற்றின விஷயம்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ இது எல்லாமுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க, லிபரல் தாட். ஓகேவா? So to promote international peace and security and settlement of international disputes by arbitration. ஆர்டிகல் 51 நம்ம வந்து ஆர்பிட்ரேஷன், அதாவது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறதுல இந்தியா வந்து ஒரு அமைதி விரும்பி நாடு. சரியா? பீஸ் மேக்கிங் நேஷன் நம்ம தான். ஸோ இதுவும் நம்மளுடைய லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸில் இருக்குது. இது வந்து ஆர்டிகல் 51. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 36 to 51. ஐ ஹோப் தட் சம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் வேர் கவர்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ். ஸோ யூட்டிலிட்டி ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து லெட் மீ கம்ப்ளீட் இட் குவிக்லி பிகாஸ் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து எல்லாமே தான் கவர் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. ஆர் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அட்ரஸ் டு ஆல் அத்தாரிட்டிஸ் இன் இந்தியன் யூனியன். இந்தியன் யூனியனில் இருக்க எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் இவ்வளோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம்னு சொல்லிட்டு எதுக்காக இது யூஸ் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, தே ஹெல்ப் த கோர்ட்ஸ் டு டிட்டர்மைன் கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் லா. ஒரு லாவோடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை வந்து டிட்டர்மைன் பண்ணுது, கோர்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? டாமினேட்டிங் பேக்ரவுண்ட் டு ஆல் ஸ்டேட் ஆக்ஷன். இது ஒரு டாமினேட்டிங் பேக்ரவுண்டுன்றாங்க. தே ஆம்ப்ளிஃபை ஆர் ப்ரியாம்பிளில் இருக்க விஷயங்களை ஆம்ப்ளிஃபை பண்ணுதுன்றாங்க. ஃபெசிலிட்டேட்ஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் continuity in domestic and foreign policies in political, economic and social spheres in spite of changes in party in power. அதாவது இது வந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வருது, கண்டினியூட்டிஸ் கொண்டு வருது. ஸோ போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பாலிசிஸ், பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், எக்கனாமிக்காக இருக்கட்டும், சோஷியல் ஸ்பேஸ், மூணு ஸ்பேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் எந்த பார்ட்டி சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, இட் இஸ் ஸ்டேபிள் அப்படின்றாங்க. சப்ளிமெண்ட்ரி டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இட் கேனாட் பி இட் கேன் பி டேக்கன் அஸ் அ சப்ளிமெண்ட், பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ், அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது இல்லையா? ஃபில்லிங் வேக்கம் இன் பார்ட் 3 ஃபார் சோஷியோ எக்கனாமிக் ரைட்ஸ். Then favorable atmosphere for full and proper enjoyment of fundamental rights by citizen. Okay, so it makes a favorable. Okay, so it enables opposite party to exercise influence and control over operations of government. So opposite பார்ட்டிக்கு வந்து ஒரு விதத்தில் இது உதவுது. என்னன்னா, ரூலிங் பார்ட்டி என்னென்னலாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டலாம். சரியா? crucial test for the performance of the government. Yes, of course, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கான crucial test ஆகவும் இது அமையும். So next வந்து implementation of directive principles. So let me tell you this very quickly. Planning Commission, that is 1950 5 years plan, it aims வந்து socio-economic justice and income, status and opportunities. 2015 it was replaced by Niti Aayog and National Institution Transforming India. ஸோ எங்கெங்கெல்லாம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது. தென் லேண்ட் ரிஃபார்ம் லாஸு, அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ், ஜாகிர்தார்ஸு, இமாம்தார்ஸு, செக்யூரிட்டி ஆஃப் டெனன்ட்ஸ் லேண்ட், ஃபேர் ரெண்ட், imposition of ceiling on land holdings, distributing surplus land to landless laborers, cooperative farming. ஸோ இந்த விஷயத்துலலாம் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. Minimum Wages Act of 1948, Children Labor Prohibition Act 1986. So it was renamed as Child and Adolescent Labor Prohibition Act of 1986. Equal Remuneration Act of 1976, that is to benefit women. So nationalization of life insurance, commercial bank and general insurance. So these are all some of the things that is directive principles implement ஆகி இருக்கு. So you have to take all these things into consideration. நம்ம அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.